கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Acts chapter 17 verses 24. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. The God who made the world and all things in it, since He is Lord of heaven and earth, does not dwell in the temples made with hands. இந்த பகுதியிலே பவுல் அத்னே பட்டணத்தில் அந்த மக்களோடு பேச துவங்கின செய்தியினுடைய ஒரு சாராம்சம் என்ன என்றால், கடவுள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளாகிய அவர் மனிதர்கள் கைகளினால் கட்டுகிற ஆலயங்களில் வாசமாயிருப்பது இல்லை என்கிற ஒரு அழுத்தமான ஆழமான உண்மையை அத்னே பட்டணத்து மக்களிடத்தில் பவுல் எழுதுகிறார். கடவுள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிருப்பது இல்லை. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், சபை கட்டிடங்கள், சர்ச் கட்டப்பட்டது நீங்க பார்த்திருக்கலாம். கோடி கணக்கில் செலவு பண்ணி கட்டுறாங்க. அநேக விளக்குகள், பளிங்கு கற்கள், விலை உயர்ந்த மரங்கள் என பல்வேறு காரியங்களினாலே அலங்கரித்து செலவு செய்து கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில்கள். இவையெல்லாம் எருசலேம் தேவாலயத்திற்கு முன்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் எருசலேம் தேவாலயம் ஆகட்டும், அல்லது இப்பொழுது நீங்கள் கண்களால் ஆங்காங்கே பார்க்கிற தேவாலயங்கள் அல்லது ஆலயங்கள் ஆகட்டும், எவைகளாயிருந்தாலும், அல்லது நாம் இப்பொழுது வாடகைக்கு எடுத்திருக்கிற இந்த இடமாகட்டும், எதுவா இருந்தாலும் கடவுள் மனிதனுடைய கைகளினால் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில், அது கட்டிடம், அந்த கட்டிடத்தை தேவாலயம் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆலயங்கள் சர்ச் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவைகளில் கடவுள் வாசமாய் இருப்பது இல்லை. இதுதான் செய்தி. கடவுள் கைகளினால் கட்டப்பட்டவைகளில் வாசமாய் இருப்பது இல்லை. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு எப்பொழுதுமே வேதத்தின் அடிப்படையில் ஒரு பெருமை உண்டு. என்ன என்றால், அவர்கள் கடவுளால் சொந்தமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், கடவுளுடைய சொந்த ஜனம். மட்டுமல்ல, கடவுள் அவர்கள் மத்தியில் வாசமாய் இருப்பதற்கு என்றே வாசஸ்தலத்தை கட்ட சொன்னார். உடன்படிக்கை பெட்டி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது வனாந்தரத்தில். எருசலேமிலே ஆலயம் கட்டப்படுகிற நாள் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு இருந்தது. கடவுள் அதிலிருந்து அவர்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பு அவர்களுக்கு எருசலேம் தேவாலயம் என்கிறதான ஒரு பெருமை. குறிப்பாக யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு பொதுவாக, குறிப்பாக யூதாவுக்கு, இஸ்ரவேல் யூதா என்று பிரிந்த பின்பு தேவாலயம் இங்கே இருக்கிறது, கடவுள் இங்கே இருக்கிறார் எங்களோடு என்கிற ஒரு பெருமை இருந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி அல்லது தேவாலயம் என்கிற இவைகள் ஒரு மந்திர சீட்டு அல்ல. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மந்திர சீட்டு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உடன்படிக்கை பெட்டி, தேவாலயம் என்று நீங்கள் படிப்படியாக கடந்து வரும்போதுதான் கடவுள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இருப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2 முதல் 11 வரைக்குமான வசனங்களை நாம் வாசித்தோம். அந்த வசனங்களிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார்கள். அப்படி யுத்தத்திற்கு வந்த அவர்கள் யுத்தம் செய்கிற போது இஸ்ரவேல் மக்களில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு சாகிறார்கள். 2ஆம் வசனம். ஏறக்குறைய 4000 மக்கள் செத்து போகிறார்கள், யுத்த புருஷர்கள். 3ஆம் வசனத்துல
ஜனங்கள் திரும்பி பாளையத்திற்கு வருகிறார்கள். வந்தபோது இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்னவென்று, இன்றைக்கு கடவுள் ஏன் பெலிஸ்தீருக்கு முன்பாக நம்மை முறியடித்தார்? ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் கொண்டு வருவோம். சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் கொண்டு வருவோம். அது உடன்படிக்கை பெட்டியாகிய அது நம்மை நம்முடைய பகைஞராகிய பெலிஸ்தீருடைய கைக்கு ரட்சிக்கும்படி அதை நம் மத்தியில் கொண்டு வரலாம் என்று பேசிக் கொள்கிறார்கள். நல்லா கேளுங்க, உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதா? யுத்தத்தில் வெற்றி தருவதற்காக உருவாக்கப்பட்டதா என்றால் இல்லை. யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். 8, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காகத்தான் ஒரு டேபர்நாக்கிள், பரிசுத்த வாசஸ்தலம், கூடாரத்தை உருவாக்க சொல்கிறார். அந்த கூடாரத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் இடம் என்று சொல்லப்படுகிறதான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வைக்கப்பட்டதுதான் உடன்படிக்கை பெட்டி. ஆக ஒரு வாசஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த மக்கள் யுத்தத்தில் ஜெயம் தருகிற ஒரு மந்திர சீட்டாக, ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துவதற்கு இங்கே முயற்சிக்கிறார்கள். அதை தான் நாம் பார்த்தோம். ஆனால் கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் வாசம் செய்யத்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை, அந்த கூடாரத்தை ஏற்படுத்த சொன்னார். அப்போ அதனுடைய பர்பஸ் என்னன்னா கடவுள் வாசம் செய்வதற்கு. ஆனால் இவர்கள் அதை எப்படி கொண்டு வருகிறார்கள் என்றால், தோல்வியுற்ற யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். இப்போ நடந்தது என்னன்னு பாருங்க. அவர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, சீலோவிலே இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல யார் இருந்தாங்க என்று பார்த்தால், ஓப்பினியும் பினேகாசும். இவர்கள் 2 பேரும் ஏலியினுடைய குமாரர், பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய குமாரர். அந்த 2 பேரும் சீலோவில் உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் இருக்கிறாங்களாம். அந்த 2 பேரை பத்தி வேதம் சொல்லுகிறது. 2 அதிகாரத்துக்கு நீங்க முன்னாடி போனீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, கர்த்தருக்கு அவர்கள் பயப்படவில்லை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கடத்தை அவர்கள் செலுத்தவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் எங்கே இருந்தார்கள்? உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை அறியவில்லை, கடவுளை விசுவாசிக்கவில்லை, கடவுளுக்கான பயபக்தியை அவர்கள் காட்டவில்லை. 17ஆம் வசனம் சொல்லுது 2ஆம் அதிகாரத்துல, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதா இருந்தது. இட் வாஸ் a great sin. அவர்கள் அவிதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் வாசித்த தெரியும் என்ன பாவம்லாம் பண்ணாங்க. அப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளா இருக்கிற அவர்கள் பெட்டி பக்கத்தில் இருக்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல. அவர்களே உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் இருக்கும்போது இந்த பெட்டி பெலிஸ்தீருடைய பாளையத்திற்கு போனா பெலிஸ்தீர்களை கொன்று குவிச்சிருமா? ஆனால் அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பெட்டியை தூக்கிட்டு போனா பெலிஸ்தீர்கள்லாம் ஒரே நாள்ல செத்து போயிடுவாங்க, நாம ஜெயம் பெற்றுடலாம். இதுல நமக்கு நல்ல ஒரு படிப்பினை இருக்கிறது. நாம் அதற்கு முன்பு இதை பார்க்கலாம். பெட்டி பாளையத்திற்கு வருகிறது. வந்த உடனே இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்றாங்களா? 5ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். they were making a loud noise, like, அதாவது ஒரு ஜெய சத்தம் எழுப்புறாங்க. பயங்கரமான ஒரு சத்தம், பூமி அதிர்ந்ததாம். அப்படி ஒரு சத்தம் அவர்கள் எழுப்புறாங்க. எதிரில் இருக்கிற பாளையத்தில் பெலிஸ்தீர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு திடீரென்று என்ன இப்படி சத்தமிடுகிறார்கள் இவர்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஏன் இப்படி சத்தமிடுறாங்க என்று அவர்கள் கேட்ட உடனே அவர்களுக்கு ஒரு செய்தி எப்படியோ பரவிடுது. என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்கு வந்துருச்சான் அப்படின்னு. கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்கு வந்து விட்டது என்று அவர்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்கு பயம் வந்துச்சு. ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு பயப்படுறாங்க. அவர்கள் இஸ்ரவேலுடைய கடவுளை
கடவுளுடைய தன்மைகளை ஓரளவுக்கு கேட்டு அறிந்ததனாலே அவர்களுடைய கடவுள் மகா வல்லமை உள்ளவர். ஏனெனில் எகிப்தில் அவர்கள் அவ்வளவு காரியங்களை செய்ததாக நாம் கேள்விப்பட்டோம். மட்டுமல்ல, எரிகோவை ஒரே ஒரு சண்டை இல்லாம விட வைச்சார், கேள்விப்பட்டோம். அந்த என்டையர் கானான் தேசத்தை கொடுத்துட்டார் அவர்களுக்கு, நாம் பார்த்திருக்கிறோம் அதை. ஆகவே அவருடைய உடன்படிக்கை வந்து விட்டது பெட்டி பாளையத்தில் என்றவுடன் இவர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, 7ஆம் வசனம், தேவன் பாளையத்தில் வந்தார். பாருங்க, தேவனுடைய பெட்டி தான் அங்க வந்திருக்குது. ஆனால் அவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தேவனே வந்து விட்டார், தேவனே வந்து விட்டார் பாளையத்தில் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர்கள் பயந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் நமக்கு இப்படி ஒரு நடக்கவே இல்லையே. அவர்கள் ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? ஏறக்குறைய 300 ஆண்டுகள் ஆகுது. 350 இருந்து 400 ஆண்டுகள் ஆகுது கானானுக்குள்ள வந்து, சாமுவேல் காலம் வர வரைக்கும். ஏறக்குறைய இந்த 350 400 ஆண்டுகளாக அநேக முறை இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்திருக்காங்க. எப்படின்னா, யுத்தத்தில் தோத்து போய் கப்பம் கட்டிட்டு இருந்திருக்காங்க, அவர்களுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்க வேலைக்காரர்களாக. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த இத்தனை முறையில அடிக்கடி யுத்தம் நடந்து இஸ்ரவேல் கடவுள் மீட்டிருக்கிறாரு, ஒரு ரட்சகனை அனுப்பி அவர்களை மீட்டிருக்காரு, விடுவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நியாயாதிபதி புத்தகத்தில் இருக்குது. ஆனா இவ்வளவும் இருந்து கூட ஒரு முறை கூட கர்த்தருடைய பெட்டி பாளையத்திற்கு யுத்தம் செய்கிற இடத்திற்கு வந்ததே இல்லையே. இப்பொழுது வந்துருச்சு, நம்மளை யார் காப்பாத்துறது? நம்ம யார் காப்பாத்துவாங்க? இவர்கள் வர இப்படி ஒரு ஆர்ப்பரித்து சத்தமிடுகிறார்கள். என்னவென்று, கடவுள் வந்து விட்டார், இனிமேல் ஜெயம் நமக்குத்தான். பெலிஸ்தியர்களுக்கு ஐயோ என்பது போல அவர்கள் சத்தமிடுகிறார்களே, ஐயோ என்று சொல்லி அவர்களுக்குள் அவர்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? திடன் கொண்டு புருஷரை போல யுத்தம் செய்யுங்கள், இல்லையெனில் நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு அடிமைகளாகி விடுவீர்கள் என்று சொல்லி அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செஞ்சா என்ன நடக்குது என்றால், இந்த யுத்தத்துல இஸ்ரவேலில் 30,000 பேர் செத்து போறாங்க. பெட்டி இல்லாம இருந்தப்ப எத்தனை பேர் செத்தாங்க? 4,000 பேர். பெட்டியை பாளையத்திற்கு கொண்டு வந்து கடவுள் வந்து விட்டார், ஜெயம் தரப்போகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டு யுத்தம் செய்ய போன போது என்ன நடந்துச்சு? 30,000 பேர் செத்து போனார். which means பெட்டி அவர்களுக்கு வெற்றி தரவில்லை. அது மட்டுமல்ல, பெட்டி அவர்கள் பிடிச்சுன்னு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது, அவர்கள் கொண்டு போய் விட்டாங்க. கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் இருந்த 2 பேலியாளின் மக்களாக்கிய ஓப்னியோ பிரேகாசம் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, 2 Chronicles chapter 6 verses 18 and 19. இங்கே தேவாலயம் கட்டப்பட்டு ஆகிவிட்டது. எருசலேம் தேவாலயம் கடவுள் சொன்ன இடத்தில் கட்டப்பட்டு ஆகிவிட்டது. கட்டப்பட்ட அந்த தேவாலயத்திலே பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னதாக சாலமோன் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கிற போது சாலமோன் சொன்ன வார்த்தை 18ஆம் வசனம், தேவன் மெய்யாக மனுஷரோடு பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அவருடைய ஜெபத்தின் இந்த துவக்கத்தினுடைய சாராம்சம் என்ன என்றால், வானாதி வானங்களும் கொள்வதற்கு கொள்ளளவு இல்லாத அளவுக்கான பெரியவர் கடவுள், அவ்வளவு மகத்துவமானவர் கடவுள். அவரை ஒரு ஆலயத்திற்குள் சுருக்கி உட்கார வைத்து விட முடியாது, எம்மாத்திரம் இந்த ஆலயம் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, அவர் இந்த ஆலயத்தை கட்ட துவங்கும் போதே அவன் மனநிலை அதுதான். என்ன என்றால், கடவுளை ஒரு ஆலயத்திற்குள் உட்கார வைப்பதற்கு முடியாது, கடவுள் அவ்வளவு பெரியவர். 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்துக்கு வாங்க. 2 Chronicles chapter 2. 2 Chronicles chapter 2 6ஆம் வசனம், வானாதி வானங்களும் அவரை கொள்ள கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சன்னதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம். அந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது? கடவுள் வந்து வாசமாய் இருப்பதற்கு அல்ல, கடவுளுக்கு ஒரு தூபம் காட்டுவதற்காக. சாலமோன் சொல்றாரு, கடவுளை இந்த ஆலயம் கொள்ளாது, அவரை இந்த ஆலயத்திற்குள் உட்கார வைக்க முடியாது, ஆனாலும் இதை நான் கட்டுகிறேன். ஒரே ஒரு காரணம் தான், என்ன என்றால் அவருக்கு ஒரு தூபம் காட்டுவதற்கு ஒரு இடம்.
அவருக்கு ஒரு தூபம் காட்டுவதற்கான ஒரு இடம். இதுதான் தேவாலயத்தை கட்ட துவங்கின சாலமோனுடைய வார்த்தைகள். கட்டிவிட்ட சாலமோன் ஜெபித்த ஜெபங்களும் அதுதான். இந்த அதிகாரம் முழுச்சு நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல அடுத்தடுத்து ஒவ்வொரு காரியமா அவர் ஜெபிக்கிறாரு. மக்கள் பாவம் செய்கிற போது, அல்லது மக்கள் இந்த ஆலயத்தின் மீது வந்து ஜெபிக்கும் போது, அல்லது அவர்கள் வேறொரு தேசத்திற்கு தண்டனை அனுபவிக்க சென்று விட்டு அங்கே இருந்து இந்த ஸ்தலத்தை நோக்கி ஜெபிக்கும் போது, அல்லது ஒருவன் ஆணையிட்டு விட்டு அந்த ஆணையை பொய் ஆணையாய் மாறிவிட்டு அவன் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகிற போது என்று பல்வேறு காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே வரும்போது ஒவ்வொரு முறையும் அவன் சொல்றான், பரலோகத்தில் வீற்றிருக்கிற நீர், பரலோகத்தில் வீற்றிருக்கிற நீர், பரலோகத்தில் இருக்கிற நீர், பரலோகத்தில் இருக்கிற நீர். அந்த ஆலயத்துல வந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான், ஆனால் நீர் பரலோகத்தில் இருக்கிறீர். அதை கேட்டு இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் பதில் தார். இதுதான் சாலமோனுடைய புரிந்து கொள்ளுதல். கடவுள் ஆலயத்தில் இல்லை, ஆனால் அவன் என்ன ஜெபிக்கிறான், இந்த ஆலயத்திலிருந்து ஒருவன் ஜெபித்தால், அல்லது இந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி ஒருவன், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு இடத்திலிருந்து ஜெபித்தால், வேறொரு தேசத்திலிருந்து ஜெபித்தால் கூட, என்ன ஒரு காரணத்துக்காக ஜெபித்தாலும், யுத்தத்துக்கு போனாலும் சரி, எதிரிக்கு முன்னாடி நின்னாலும் சரி, வாட் எவர் ரீசன், if he prays in this temple or towards this temple, பரலோகத்தில் இருக்கிற நீர் கேட்டு பதில் தார். சரி, அப்படியே கட்டப்பட்ட அந்த ஆலயம் நிலைநிறுத்துச்சா என்றால் இல்லை, அந்த ஆலயம் நிலைநிற்கவில்லை. ஏனெனில் எப்படி ஓப்னியும் பினேகாசும் பேலி ஆட்களின் மக்களாய், துன்மார்க்கராய், கடவுளை அறியாதவர்களாய், கடவுளை விசுவாசிக்காதவர்களாய், அல்லது கடவுளுக்கான பயத்தை, மரியாதையை, கனத்தை செலுத்தாதவர்களாய் இருந்து ஆனால் பெட்டி பக்கத்திலே இருந்தாங்க என்பது போலவே கடவுளுடைய ஆலயம் இருந்து கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் அதே வண்ணமாக தான் நடந்து கொண்டிருந்தாங்க. வாட் வாஸ் ஹேப்பன்? எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. 2 நாளாகமும் 36:19. 2 Chronicles chapter 36 verses 19. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தினார்கள், அதாவது பாபிலோனியர்கள். இதே வசனத்தை நீங்க இதுலயும் பார்க்கலாம். எரேமியா 52:13 அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தினார்கள், which means எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. God chose that place, the temple of Jerusalem, when Solomon built it, to show his glory. கடவுளுடைய மகிமையை அதில் வைக்க அவர் சித்தம் கொண்டார். கடவுளுடைய மகிமையை, கடவுள் அல்ல, கடவுளுடைய பிரசன்னத்தை அங்கே வைத்தார். சாலமோன் ஜெபித்த போது அந்த பிரசன்னம் படிப்படியாக ஆலயத்தை விட்டு கடந்து போய்விட்டது. நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கும் போது தெரியும். பாவம் பெருக 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 கடவுள் கடந்து போய்விட்டார். ஆலயம் தீக்கிரையானது, தரைமட்டமானது. மீண்டும் அந்த பிரசன்னம் வரவே வரல. அப்பொழுது ஆக இவ்விதமான நிலைகளிலே கடவுள் மனிதன் கட்டுகிற ஆலயத்தில் குடியிருப்பாரா? இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய தேசம், 12 கோத்திரங்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த 12 கோத்திரங்கள் இருக்கிற இடங்களிலே கடவுளுடைய ஆலயம் யூதா என்கிறதான எருசலேம் இருக்கிறதான ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அந்த ஆலயத்திற்குள் கர்த்தருடைய பிரசன்னம் கொஞ்ச நாள் இருந்துச்சு. மற்றபடி இஸ்ரவேல் தேசம் எங்கும் இல்லவே இல்லை. அவன் இஸ்ரவேலன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் வருஷத்துக்கு 3 முறை எருசலேமுக்கு போக வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர, கர்த்தருக்கு பலி செலுத்த, கர்த்தருடைய பண்டிகையை கொண்டாட. இப்படிதான் போனோம். ஆக கர்த்தருடைய அந்த பிரசன்னம் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் எங்குக்கும் பிரிச்சு கொடுக்கப்படல. எப்படி அங்க அப்படி இருந்ததோ அதே போலதான் புதிய உடன்படிக்கை காலம் துவங்கின பின்பு, புதிய உடன்படிக்கை காலம் துவங்கின பின்பு கிறிஸ்தவர்களுக்கு என்று முதல் நூற்றாண்டிலே சபையே இல்லை. உலகம் முழுவதும் வசனம் கடந்து போனது. எருசலேமிலிருந்து யூதேயாவுக்கு, யூதேயாவிலிருந்து சமாரியாவுக்கு, சமாரியாவிலிருந்து உலகத்தின் முடிவு பறிந்ததற்கு கடந்து போனது. ஆனால் போகிற எந்த இடத்திலையும் சபை இல்லை. சைனகோஜஸ் இருந்துச்சு, யூதர்களுடைய சைனகோஜஸ் இருந்துச்சு. தென் அதுல இருந்தவங்க எல்லாம் யாரு? யூதர்கள். அவர்கள் ஜெகோவாவை வணங்குகிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தனியே வந்து வீடுகளில் கூடினார்கள்.
அங்கேயும் ஆலயம், கட்டப்பட்ட ஆலயத்தில் கடவுள் வாசமாய் இல்லை. நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, கடவுள் வாசமாய் இருக்கிற ஸ்தலம் எது? பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கடவுள் வாசமாயிருந்த ஸ்தலம் எருசலேம் தேவாலயம், கடவுள் வாசமாயிருந்த இடம், அல்லது கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவுடன் கடவுள் கைகளினால் செய்கிற ஆலயங்களில், கட்டப்படுகிற ஆலயங்கள் வாசமாய் இருப்பது இல்லை. இது புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே அப்படிதான் என்பதை படிப்படியாக விளக்குவதற்கு தான் கடவுள் உடன்படிக்கை பெட்டி, தேவாலயம் இடிந்து விட்டாலும் கூட, இடிக்கப்பட்டாலும் கூட கடவுள் அவர்களோடு பாபிலோனில் இருக்கிறார். உடன்படிக்கை தேவாலயமே இல்லாமல், உடன்படிக்கை பெட்டியே இல்லாமல் என்றாலும் கூட கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஆனால் கடவுள் மனிதனோடு வாசமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி அந்த விருப்பத்தின் துவக்கம் தான் வனாந்திரத்தில் அவர் கட்டச் சொன்ன வாசஸ்தலம் என்பதை படிப்படியாக கொண்டு வந்து, அப்போ வாசஸ்தலம் போயிடுச்சு, தேவாலயம் போயிடுச்சு. இப்பொழுது யூதர்கள் அல்லாத புற இன மக்களும் கூட இந்த கடவுளுடைய இந்த அழைப்பில் கலந்து கொள்ள துவங்கி விட்டார்கள். நற்செய்தியை கேட்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். எனும்போது கடவுள் எங்கே வாசம் செய்வார்? நமக்கு தேவாலயம் என்று ஓரிடத்தில், இந்த உலகம் முழுவதுக்கு ஒரு தேவாலயம் இஸ்ரவேல் எல்லாருக்கும் எருசலேமில் என்பது போல இல்ல, இல்லையா? அப்ப கடவுள் எங்கே வாசம் செய்வார்? அப்போஸ்தலர் 7க்கு வாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 7. அங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார். வசனம் 47 முதல் 50 வரைக்குமான வசனங்கள்ல ஸ்தேவான் சொல்றாரு, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். நல்லா கேளுங்க, சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டுகிறான். அதாவது அதுக்கு முந்தின வசனத்துல அந்த ஆலயம் என்ற வார்த்தையை வாசஸ்தலம் என்று போடப்பட்டிருக்கிறது. வாசஸ்தலம், தங்குமிடம். கடவுள் தங்கும் இடத்தை கட்ட தாவீது விரும்பினான். ஆனால் 47ஆம் வசனம், சாலமோனோ அதை கட்டினான். 48ஆம் வசனம், ஆனால் உன்னதமானவரோ கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருக்க மாட்டார். ஆலயம் கட்டப்பட்டாலும் கூட கடவுள் ஆலயத்தில் வாசமாய் இருப்பது இல்லை. வாசமாய் இருப்பது என்றால் அங்கேயே வாழ்வது. அவருடைய பிரசன்னம் அங்கே வந்து தங்குச்சினாக்கா, இட் மே பி தேர் ஃபார் சம் டைம். ஆஃப்டர்வர்ட்ஸ் பிரசன்னம் போயிடும். எங்க போயிடும்? அவர் எங்க இருக்கிறாரோ அங்க போயிடும். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறார். ஆனால் வாசஸ்தலம் என்றால் வாழும் இடம், தங்கும் இடம். ஆக கடவுள் தங்கும் இடம் என்பது ஆலயம் இல்ல. இதுதான் ஸ்தேவான் இங்கே சொல்றாரு, இதுதான் பவுல் அங்கே சொல்லுகிறார், இதைதான் சாலமோனே தன்னுடைய ஜெபத்தில் சொன்னான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இது கொரிந்து சபையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம், தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மக்களை பார்த்து பவுல் கேட்கிறார், do you not know that you are a temple of God and that the spirit of God dwells in you? Dwells means வாழுவது. dwelling அப்படினா வாழும் இடம், dwelling place. dwells என்றால் வாழ்வது. பிரசன்ஸ் கிடையாது, வந்துட்டு போறது இல்ல, வந்து அந்த பிரசன்ஸ் கிடையாது. dwell கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் அல்லது உங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று பவுல் கேட்கிறார். அப்போ நீங்கள் கர்த்தருடைய ஆலயம். யாரு என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய ஆலயங்கள். அந்த ஆலயம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. அந்த ஆலயமானது கடவுள் உருவாக்கின ஆலயம். எப்படி என்றால் a new man, அந்த புது மனிதனை கடவுள் கடவுளுடைய ஆவியானவராலே, கடவுளுடைய வித்தினாலே, அழியாத வித்தினாலே உருவாக்குகிறார். It is not made by human hands. அது மனிதனுடைய கைகளினால் உருவாக்கப்பட்டது அல்ல. அவைகளில்
கடவுள் வாசமாயிருக்கிறார். God dwells there. பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதானமான ஒரு திட்டமே கடவுள் வந்து மனிதனுக்குள் வாசமாயிருப்பதுதான். ஆனால் அதை ஆதியாகமத்திலேயே கடவுளால் செய்ய முடியவில்லை. காரணம், பாவம் உடனடியாக நுழைந்து விட்டது உலகத்திலே. பாவம் நுழைந்தவுடன் அந்த பாவத்தோடு கடவுள் வந்து வாசம் செய்ய முடியாது என்பதனாலே கடவுள் ஒரு படிப்படியான வழியை உருவாக்குகிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், அந்த மனிதனுடைய சந்ததிக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தார், சில கற்பனைகளை கொடுத்தார், வாழ்வு முறைகளை கொடுத்தார். அவர்களுக்குள் வாழ விரும்புகிறேன் என்பதற்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்ட சொன்னார். அந்த வாசஸ்தலத்தில் நான் வந்து தங்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதுவல்ல கடவுள் தங்குகிற நிரந்தரமான இடம் என்பதை காட்டுவதற்காக பெட்டியே இப்பொழுது இஸ்ரவேலிட்ட இல்லை. பாபிலோனுக்கு அவர்கள் போகும்போது பெட்டி என்ன ஆயிடுச்சு என்று வேதத்தில் இல்லை. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய பனிமுட்டுகள் எல்லாம் பாபிலோனுக்கு போச்சு. போனவைகளில் அநேக பனிமுட்டுகள் திரும்பி வந்துச்சு. நீங்க எஸ்ரா புத்தகத்துல படிக்க முடியும். ஆனால் பெட்டி வந்தது என்றோ எங்கேயுமே இல்லை. We don't know they have a அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்கள்ட்ட இருக்குதா இப்போ? We don't know because அங்கே ஆலயம் இல்லை. எருசலேம் ஆலயம் இப்பொழுது இல்லை. அப்போ கடவுள் மனிதர்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அது முதலாவது உடன்படிக்கை பெட்டியில் துவங்கினது. ஆனால் பெட்டி இல்லை என்றாலும் கடவுளால் வாசம் பண்ண முடியும் என்பதை காட்டுவதற்கு ஆலயம் வந்தது. ஆலயமே இல்லை என்றாலும் கடவுள் மனிதர்களுக்குள் வாசம் பண்ண முடியும் என்றால் ஆலயம் யார் என்பதை புதிய ஏற்பாட்டில் காட்டுறாரு. You are the temple of God. If you believe in Jesus and if you accept Jesus and you got a baptism and you got God's spirit living in you, if you go in this way, then you are the temple of God. இதுதான் கடவுளுடைய அந்த வழிமுறை. அப்போ யாத்திரையாகும் 25ல நம்ம பார்த்தோம், ஒரு வாசஸ்தலத்தை கட்ட சொல்லுங்க, a dwelling place. நான் வந்து அங்க தங்க போறேன்னு சொன்னார்ல, அது எப்படி புதிய ஏற்பாட்டில் நடக்குது? வார்த்தையாகிய கடவுள், யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். வார்த்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய குமாரன் மாமிசமானார். He became a flesh. He became human. He became human and he dwell among us. யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. And the word became flesh and dwelt among us. இந்த dwelt என்ற வேர்ட் இருக்குல்ல, அந்த வேர்டை நீங்க வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சு பார்த்தீங்கன்னா tabernacle among us அப்படின்னு போட்டிருக்கும். The word became flesh and dwelt among us. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுது tabernacled among us. அதாவது நமக்குள் கூடாரம் அமைத்து, he was living in us. முதல்ல இந்த வசனத்தின் அடிப்படையிலே மனிதர்களுக்குள் வந்து தங்கினார். When you come to 1 Corinthians chapter 3 verse 16, உங்களுக்குள் வந்து தங்குகிறார். கடவுள் மனிதர்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தாலும் அதை அவர் செயல்முறைப்படுத்துவதற்கு ஏறக்குறைய ஆதியாகமத்திலிருந்து பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் நாட்கள் எடுத்தது. ஏன்? மனிதன் he was very slow to understand God's way. He was always having sinful thoughts, disobedience, lack of faith, lack of believing in God, lack of love. இப்படி எல்லாம் இருந்ததனால ஒரு வாழும் உதாரணம் வர வேண்டிய அவசியம் இருந்தது கடவுளுக்கு. அந்த உதாரணம் தான் இயேசு. வந்தார், வார்த்தையாய் இருந்தவர் மாமிசமானார், வாழ்ந்து காட்டினார், வாழ்ந்தார், கடவுள் அவருக்குள் வாசமாய் இருக்கும்படி வாழ்ந்தார். அதே வழியில் அதை விசுவாசித்து வருகிறவர்களுக்குள்ளும் கடவுள் வாழ முடியும் என்பதை காட்டிவிட்டு சென்றார். அது துவங்கினது. அந்த அடிப்படையில் we are a temple of God. We are அப்படின்னு ஒண்ணு we cannot wrongly understood. Whoever comes to church we are கிடையாது. அதை நாம் எப்பொழுதுமே அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. Whoever believes in Jesus, accept Jesus and take baptism, we are a temple of God. Each and every individual. கடவுள் உங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது மிகவும் அழகான ஒரு வார்த்தை. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய
15ஆம் வசனம் இயேசுவை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார், he is the image of invisible God. image, அதாவது கடவுள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. he is invisible first of all, but Jesus is a invisible. See, Jesus is the image of invisible God. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாகிய உங்களுக்குள். இங்கே கொலோசியருக்கு சொல்றாரு, கொரிந்தியருக்கு என்ன சொல்றாரு? You are the temple of God. அதாவது ஒவ்வொரு சபையிலையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய இருதயங்களில் கடவுள் வாழ்கிறார் என்பதை அந்தந்த சபை மக்களுக்கு அவர் உத்தரவாதம் கொடுத்துட்டே வராரு. By that we come to know that God use me or you as his temple, and God can come in you and dwell in you, and God will live in you, and he can tabernacle in you. அதான் சொல்றாரு, கடவுளுடைய அந்த இன்விசிபிள் இமேஜ் ஆகிய அந்த கிறிஸ்துவானவர் 27ஆம் வசனத்துல மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். That is a mystery. அதுதான் ரகசியம். ஏனெனில் கடவுள் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதை மனிதர்கள் கேட்கும் போது, குறிப்பாக இந்த வசனம் யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது, இட் வாஸ் கம்ப்ளீட்லி அவங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சத்தியம். 1500 ஆண்டுகளாக கடவுள் எருசலேம் ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் உணர்வு பெற்றவன், கர்த்தருடைய ஆவி அடிக்கடி அபிஷேகமாய் பெற்றவன் கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார்னு பேசினாங்க. மற்றவர்கள் எல்லோரும் எருசலேம் ஆலயத்தில் கடவுள் இருக்கிறார், ஆகவே எங்களை ஒருத்தனும் ஒண்ணு பண்ண முடியாது, பிகாஸ் காட் இஸ் வித் அஸ் என்று இருந்தாங்க யூதா மக்கள். இஸ்ரேல் மக்கள் மிகவும் கொடுமையான பாவிகள், ஆகவே அசீரியன் அவர்களை சிறையாய் கொண்டு போயிட்டான், எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரீசன், we have church, we have a temple, Jerusalem temple அப்படின்னு இருந்தாங்க. அதே போல பெலிஸ்தர்கள் இன்னைக்கு 4000 பேரை கொன்னுட்டாங்க. டோன்ட் வரி, இன்னைக்கு நாங்க உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்துட்டோம், இன்னைக்கு பாருங்க என்ன நடக்குது. நாங்க நத்திங். கடவுள் பெட்டியோட வந்து அவங்கள ஒண்ணு ஜெபம் கொடுக்கல, எருசலேம் ஆலயம் இருக்கிறதுனால அவங்க ஒண்ணு தப்பிச்சு போகல என்கிற பாடத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். when we join in God's plan with Jews, பிரஜாதிகளாகிய நாமும் சத்தியத்தை கேட்பதற்கு ஆயத்தமான கதவு திறக்கப்பட்ட வினாடியிலே கடவுள் சொன்னாரு, it is not temple which built by hand. கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, கடவுள் உருவாக்கின ஆலயம். கடவுள் உருவாக்கின ஆலயம், கடவுளே வந்து தங்குகிற ஆலயம் நீ அல்லது நீங்கள் என்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். That's very important message we need to know, that கடவுள் நமக்குள் வந்து தங்கி கொண்டு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Not in the church. Turn with me please, 2 Corinthians chapter 6 verses 16, அதனுடைய கடைசி பகுதி. சரி, அதனுடைய மிடில் இருந்தே வாசிக்கிறேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அதாவது கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நல்லா கேட்டுங்க, இஸ்ரவேல் மக்கள் கிட்ட தான் அவர் சொன்னாரு, நான் அவர்களுக்குள் உலாவுவேன், அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன்னு. ஆனா பவுல் இங்க இதை கொரிந்தியர்களுக்கு எழுதுகிறார். கொரிந்தியர்கள் பிரஜாதி மக்கள், கிறிஸ்தவர்கள், அதாவது யூதர்கள் அல்ல. அவர்களில் ஒரு சில யூதர்கள் இருக்கக்கூடும், ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் வேர் ஜென்டைல்ஸ். அவர்களுக்குள் வாசமாயிருந்து அவர்களோடு அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை பிரஜாதி மக்களாய் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் அமர்ந்திருக்கிற மக்கள்கிட்ட சொல்றாரு, கடவுள் சொன்னபடி நீங்கள் தான் அவருடைய ஆலயம், ஆகவே அவர் உங்களுக்குள் வாசமாயிருந்து உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். You see that? Don't believe. இந்த ஆலயத்துல இப்போ கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. நோ 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 நோ. கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்குது. எப்படி இருக்குது என்றால் என் இருதயத்திற்குள் இருக்குது, உங்கள் இருதயத்திற்குள் இருக்குது, உங்கள் இருதயத்திற்குள் இருக்குது. ஆகவே கடவுளுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. But not in this building, not in any building in the world. No. கடவுள் கைகளினால் கட்டப்பட்ட எந்த ஒரு கட்டிடத்திலும் வாசம் பண்ணுகிறவர் இல்லை. இந்த சத்தியத்தை நாம் உண்மையாகவே முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி புரிந்து கொள்ளுகிற போது we will be not go wrong. யாரும் நம்மை ஏமாற்றி விட முடியாது. இந்த சபைக்குள்ள போனீங்கன்னா you will feel God's presence. அங்க மட்டும் தான் கடவுள் தங்கி இருக்கிறாரு. That is the best church. In which way God is dwelling there? No. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. கடவுள் அப்படி இல்லை என்பதை நாம் வசனத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளதான் இந்த செய்தி. திருப்புங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22 21 முதலே வாசிக்கலாம். அவர் மேல், இந்த அவர்ன்றது இங்க இயேசுவை சொல்லுகிறதுங்க. இயேசு மேல் மாளிகை முழுவதும் இசைமாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல், அதாவது இயேசு மேல் நீங்களும், எபேசு சபைக்கு இப்ப சொல்றாரு. கொரிந்து சபைக்கு சொன்னதை கேட்டோம், கொலோசு சபைக்கு சொன்னதை கேட்டோம், இப்ப எபேசு சபைக்கு சொல்றாரு. நீங்களும் தேவனுடைய ஆவியினாலே வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். You also now a place of tabernacle. ஒரு தங்குமிடம் அல்லது ஒரு வாழும் இடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாத்தீங்களா? இந்த வாழும் இடமாக கட்டப்பட்டு வருவது it is not a one time process. It is a continuous process. கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். கட்டப்பட்டு வருகிறீர்கள் எனும் பட்சத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது, கடவுளுடைய பிரசன்னம் உள்ளே வந்தது, and God withdraw the presence when time comes, when sin, மக்கள் மனம் திரும்பாத நாட்களில் withdraw பண்ணிக்கிட்டாரு இல்லையா? the same way நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் மனம் திரும்பினதுனாலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே, தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து கடவுளிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே உங்களை தன்னுடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். You are now builded together as a tabernacle for God. But at any time, like Jerusalem temple, God may withdraw His presence. God may withdraw from you if there is sin like Jerusalem, Israel people. You understand? நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு கட்டுறது நடந்துட்டே இருக்குது. The building is happening still. It's a continuous process. It's a continuous process. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. The process is happening. But until the race finish, Jesus comes or you finish the world. இது நடந்துட்டே தான் இருக்கும். கூட்டி கட்டப்பட்டு கொண்டே வருவீங்க. வேதம் சொல்லுகிறதுங்க, பழைய ஏற்பாடு முழுவதுமே நமக்கு ஒரு உதாரணமாக, ஒரு எச்சரிக்கையாக, ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஏனெனில் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் இல்லை இந்த உலகத்தில், இல்லையா? நாம் இல்லாத நாட்களில் நடந்த காரியத்தில் நாம் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் செய்த தவறு மூலமாக அவர்கள் என்ன தண்டனை அனுபவித்தார்கள், தவறு செய்யாதிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கும் என்கிற காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அதை நாம் படிப்பனையாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் எச்சரிப்பு பெற்று மனம் திரும்ப வேண்டும். இதற்காக தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில பகுதிகள் புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற தீர்க்க தரிசன பகுதிகள், பழைய ஏற்பாட்டிலே இன்னும் சில பகுதிகள் இனிவரும் காலங்களில் நமக்கு பின்பு நடக்க போகிற தீர்க்க தரிசன காலங்கள். ஆக இவைகளை பகுத்து ஆராய்ந்து நாம் கற்க வேண்டும் பாடங்களில். அப்படி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது வெற்றியை தரவில்லை. உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்துச்சு என்பதற்காக பெலிஸ்தர்கள் தோற்கவில்லை. இன்ஃபேக்ட் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் இன்னும் அதிகமான தோல்வியை அடைந்தார்கள். கர்த்தருடைய ஆலயம் அவர்களுக்கு வெற்றியை தரவில்லை. பாபிலோனியர்கள் தரைமட்டமாக்கி விட்டு போயிட்டாங்க, கொளுத்தி விட்டு போயிட்டாங்க, மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. Same way, now you are the temple of God. Only reason because you accept Jesus. அதனால தான் நீங்க டெம்பிளா இருக்கிற. If you again withdraw yourself to கடவுளுடைய நம்பிக்கையிலிருந்து விலகுவாயானால், கடவுளுடைய அன்பிலிருந்து விலகுவாயானால், at any time like Babylon, Satan will come and steal you. பிசாசுக்கு நாம் கதவுகளை திறந்து வைத்தால், வீட்டு கதவை திறந்து வச்சீங்கன்னா வீட்டுல வந்து கொள்ளைக்காரன் வருவான். இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வீட்டை பூட்டி வச்சாலும் கொள்ளைக்காரன் வருவான். பூட்டிய வீட்டுக்குள் திருடுகிறார்கள். இங்க அன்னைக்கெல்லாம் திறந்து வச்சா திருடி போவான். இப்ப பூட்டின வீட்டுல திருடுறான்.
அப்போ என் இருதயத்தை நான் கடவுளுக்கு நேராக்கி வைக்காமல் நான் என் இருதயத்தை திறந்து வைத்த ஒரு வீடு போல வைத்திருக்கும் பட்சத்தில் நான் இருதயத்துக்குள் யாரையெல்லாம் வர வைக்கிறேன் அல்லது என் வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வைக்கிறேன்னா பல்வேறு விதமான இச்சைகளை பாவங்களை வர வைக்கிறேன். The moment I bring in some இச்சைகளையோ பாவங்களையோ, ஓப்பனி பினேகாசு யார்கிட்ட இருந்தாங்க? பெட்டியோட இருந்தாங்க. அது அவர்களை ஒன்றும் பாதுகாக்கல. பெட்டியை அவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க பாளையத்துக்கு. அவங்க தான் செத்து போனாங்க. ஓப்பனி பினேகாசுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. Though you believe that you are the temple of God, according to the word it is true if you accept Jesus. But ஓப்பனி பினேகாஸ் திரும்ப வீட்டுக்கு வரல. யுத்த காலத்துல இருந்து பெட்டியும் வரல திரும்ப. Do you understand the fact, the truth? My dear brothers, கடவுள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருப்பது இல்லை என்பது அழுத்தமான ஒரு சத்தியம். அப்போ கடவுள் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால் கடவுளுடைய ஆவியானவரால் இணைத்து கட்டப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள். அப்படி கடவுள் வாசம் பண்ணுகிற போது அது ஒன் டைம் ப்ராசஸ் இல்லை, கண்டினியூஸ் ப்ராசஸ். கடவுளுடைய அந்த வாசம், கடவுள் வாழ்கிறது என்பது ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து வாழ முடியும்? என் வீட்டுக்குள்ள ஒருத்தர் எத்தனை நாளைக்கு வர முடியும்னா நான் கதவு திறக்கிற வரைக்கும் தான். நான் வந்து நீங்க எங்க வீட்டில் தங்குங்க என்று சொல்ற வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் தான் தங்க முடியும். At any time I can say to one of the person who is living with me, it's okay பா, இனிலிருந்து நீ வீட்டில் தங்காத, வேற இடம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா அவங்க வேற இடம் பார்த்துக்கணும் இல்லையா? அதுதானே வீட்டுக்குள்ள நான் the same way நான் கடவுளை பார்த்து நீ வேற இடம் பார்த்துக்கோன்னு சொல்றது எப்படி? நான் வாய் திறந்து சொல்ல மாட்டேன். மனிதர்கள் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க, கடவுளை நீ வேற இடம் பார்த்துக்கோ, இனிமே நான் உன் டெம்பிள் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. Their interest will turn to other place. பாவம், பணம், பெருமை, கோபம், இச்சை என்ற பல்வேறு காரியங்களில் திரும்பும்போது சொல்லாமல் சொல்லுகிறாய் கடவுளுக்கான ஆலயம் நான் இல்லை இனிமே, அதாவது நீங்கள் தங்குற இடம் இது இல்லை இனிமே என்று சொல்லி. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். You are still, the building is happening. கடவுள் உங்களுக்குள் வந்து, அதுவும் குறிப்பா கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் செய்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. which means நான் சொல்றது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இஸ்ரேல் மக்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தப்பட்ட பின்பு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலும் அது நடந்தது. ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் மக்கள் கூடவே இருந்தாங்க, அவர்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். கடவுள் வந்து வாசமா இல்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில நடந்தது. இன்றைக்கு என் குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உண்டு. ஊர்ல உங்கள் குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கக்கூடும். கடவுள் உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறாரா? ஆமா, ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயத்துல, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருதயத்துல இல்ல. ஆக கடவுள் நம்மை ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் தான் என் கதவை திறந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் கொடுக்காமல் அவர் வலிய கதவை தட்டி உள்ள வந்து உட்கார்ந்துட மாட்டார். I have to open the door for God. நான் கடவுளுக்கு என் இருதயத்தை திறக்க வேண்டும். The same way, each and everybody who is listening here, if you open the door, which means if you accept Jesus, open the door ன்றது அதுதான். If you accept Jesus as your personal savior, then he is living in you and he started to build you with யாரோட, உங்களை யாரோட இணைச்சு கட்டிட்டு இருக்காராம்? 20ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அஸ்திபாரங்கள் இருக்குது, அது மாறவே மாறாது. இயேசு அதற்கு மூலைக்கல்லா இருக்கிறார். அந்த மூலைக்கல்லா இருக்கிற அந்த இயேசு மீது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரமாகிய இயேசு என்கிற மூலைக்கல்லாகிய அதன் மீது மாளிகையாக நீங்கள் இசைவாய் இணைக்கப்பட்டு ஆலயமாக எழும்புகிறது, அதிலே நீங்களும் இருக்கிறீர்கள். அப்போ இயேசுவுக்கு கதவை திறந்த என்னை கடவுள் எதனை கொண்டு போய் வைக்கிறார்னா, ஆதி அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று பெந்தேகோஸ்து நாள் துவங்கி உருவாகி கொண்டு வந்த ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது. கட்டப்பட்டு கொண்டு வருகிற ஆலயம், ஸ்பிரிச்சுவல் டெம்பிள். அன்று துவங்கி பேதுரு
யாக்கோபு, யோவான் என்று இருந்த அப்போஸ்தலர்கள் துவங்கி அப்படியே உருவான தீர்க்கதரிசிகள், அப்படியே உருவான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் எல்லாரையும் கொண்டு கடவுள் ஒரு ஆலயத்தை இசைவாய் உருவாக்கி கட்டி கொண்டிருக்கிறார். That is going to be the permanent dwelling place for Jesus, for God. அந்த ஆலயத்தில் என் வாழ்வு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான், அல்லது உங்கள் வாழ்வு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவருடைய ஆவியானவராலே இணைத்து கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுதான் கடவுள் நிரந்தரமாக தங்க போகிற ஒரு dwelling place. Not any physical temple, not any physical building, not any physical room. I want you to understand, I want you to learn, I want you to eye open, and also I want you to submit yourself to God, so that God may use you as His temple, and may God build you as His dwelling place. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.